முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை. டெல்லியில் இரு நாட்டு அமைச்சர்களும் சந்திப்பு. சமச்சீர் பாடத்திட்டம் தரமானதாக இல்லாததால் நடப்பாண்டில் அமல்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். பத்மநாபசாமி கோவிலில் பாதுகாப்பு அதிகரிப்பு, பக்தர்களுக்கு தடை. மும்பையில் மீண்டும் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டம். உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து பாதுகாப்பு தீவிரம். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹீனா ரபானிகர் புதுடெல்லி வந்துள்ளார். பாகிஸ்தானில் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக 34 வயது ஹீனா ரபானிகர் அண்மையில் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மும்பையில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தால் இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டு இறுக்கமான சூழல் நிலவி வந்தது. இதைத் தொடர்ந்து மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான தீவிரவாதிகளை ஒப்படைக்க வேண்டும் என்று பாகிஸ்தானை இந்தியா வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் அமைச்சராக பதவியேற்றதும் முதல் வெளிநாட்டு பயணமாக புதுடெல்லி வந்த ஹீனா ரபானிகருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் அவரை இரு நாட்டு தூதர்கள் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் நட்புறவை மேம்படுத்தும் வகையில் தாம் பொறுப்புடன் பாடுபடுவேன் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து இன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா மற்றும் ஹீனா சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின் போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை நடப்பாண்டில் அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஜூலை 26ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என்று அறிவித்து இருந்தது. அந்த உத்தரவின்படி நீதிபதிகள் வர்மா, சவுகான் மற்றும் பாஞ்சால் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் நேரில் ஆஜரான வழக்கறிஞர் ராவ், சமச்சீர் கல்வியை சர்வதேச அளவில் மேம்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது என்றும், ஆனால் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள சமச்சீர் பாடத்திட்டம் எதிர்பார்த்த அளவிற்கு தரமானதாக இல்லை என்பதால் அந்த திட்டத்தை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டதாக தெரிவித்தார். மேலும் சர்வதேச அளவில் நடைபெறும் உயர்கல்விகளுக்கான நுழைவுத் தேர்வுகளில் மாணவர்கள் தேர்ச்சி பெறும் அளவில் இந்த கல்வி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதாலும் அதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் நடப்பாண்டில் சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியம் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை இன்று தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிகிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் பாதாள அறையில் உள்ள ஒற்றைக்கால் மண்டபத்திற்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கக்கூடும் என்று தெரிகிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலில் பாதாள அறைகளில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொக்கிஷம் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன. இந்த கோவிலில் உள்ள பொக்கிஷங்களை மதிப்பீடு செய்ய 5 பேர் கொண்ட குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அண்மையில் நியமித்தது. முன்னதாக நீதிபதி ராஜன் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி முதல் இம்மாதம் 5ஆம் தேதி வரை ஆய்வு மேற்கொண்டது. தற்போது பத்மநாப சுவாமி கோவிலில் கிடைத்துள்ள விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை காண ஏராளமான மக்கள் இங்கு குவிந்து வருகின்றனர். இதனால் கோவிலில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எனினும் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த உச்சநீதிமன்றம், மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. இந்நிலையில் கோவிலில் உள்ள பாதாள அறைகள் இருக்கும் பகுதியான தெற்கு கோபுர வாசல் வழியாக பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கோவிலில் இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வரும் விதிமுறைகளுக்கும்
பக்தர்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில் தீவிர பாதுகாப்புடன் கூடிய அனுமதி வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பொக்கிஷம் உள்ள அறைகளில் சென்சார் கருவிகளை பொருத்தவும், கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தவும், பாதுகாப்பு அறையை அடிக்கடி பயன்படுத்துவோரின் கைரேகைகளை பதிவு செய்யும் கருவிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல யோசனைகள் அமல்படுத்துவதற்கான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. மும்பையில் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1993 வருடம் முதலே மும்பையில் தொடர்ந்து வெடிகுண்டு தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் நூற்றுக்கணக்கானோர் பலியானதோடு ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பின்னர் கடந்த 2008 வருடம் மீண்டும் ஒரு கொடூர தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தினர். இதில் 160க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த இரு தாக்குதல்களும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இம்மாதம் மும்பையின் முக்கிய பகுதிகளில் அடுத்தடுத்து வெடித்த தொடர் வெடிகுண்டுகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இதேபோன்று மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருப்பதாக உளவுத்துறை தெரிவித்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சுற்றுலா தலமாக விளங்கும் ராமேஸ்வரத்தில் கடல் வழியாக அந்நிய ஊடுருவல் நடக்கக்கூடும் என்ற அச்சம் உள்ளதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும், சந்தேகத்திற்கு இடமாக வகையில் நடமாடும் இளைஞர்கள் குறித்து காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சட்ட திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ராமேஸ்வரம் பகுதியில் நிரந்தர பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்குவது தொடர்பான தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்படும் என மத்திய உணவு அமைச்சர் கே வி தாமஸ் தெரிவித்துள்ளார். உணவு மற்றும் பொது விநியோகம் தொடர்பான கருத்தரங்கம் ஒன்று தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது. அனைத்து மாநில உணவு அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு மத்திய உணவு அமைச்சர் கே வி தாமஸ் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், பொது விநியோக திட்டத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். உணவு தானியங்களை அனைவருக்கும் வழங்கும் திட்டத்தில் தெளிவான செயல்பாடுகளை கடைபிடிப்பது குறித்து தமது அமைச்சகம் முயற்சி செய்து வருவதாக கே வி தாமஸ் குறிப்பிட்டார். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் மற்றும் பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து அனுப்பப்படும் கூடுதல் பொருட்கள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும் என்று தாமஸ் வலியுறுத்தினார். இதற்கிடையே வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. அதில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்க வகை செய்யும் தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது. கர்நாடகாவில் சுரங்க முறைகேடுகள் குறித்து தயாரிக்கப்பட்டு வரும் அறிக்கை இன்னும் முழுமையடையவில்லை என்று லோக் ஆயுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள கனிம வளங்கள் நிறைந்த சுரங்க தொழிலில் சுமார் 1700 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் லோக் ஆயுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த ஊழல் விவகாரத்தில் முதலமைச்சர் எடியூரப்பா உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் உட்பட பலரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் முறைகேடாக சுரங்க ஊழல் குறித்து தயாரிக்கப்பட்டு வரும் அறிக்கை இன்னும் முழுமையாக அடையவில்லை என்று தெரிவித்துள்ள லோக் ஆயுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே, முழுமையான அறிக்கை இன்று மாலை மாநில அரசிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் மாநில அரசு முறையாக நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தாம் நம்புவதாக ஹெக்டே தெரிவித்தார். லோக் ஆயுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டேவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 2ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சிவராஜ் பாட்டீல் கர்நாடக மாநில லோக் ஆயுக்தா நீதிபதியாக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பண மோசடி செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் சன் டிவி நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறன் கே நகரில் காவல் நிலையத்தில் இன்று கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் செல்வராஜ் என்பவரிடம் 82 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதோடு அவருக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் வழக்கில் சன் டிவி நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறனை விசாரிப்பதற்காக கே நகர் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த விவகாரத்தில் சன் பிக்சர்ஸ் சக்சேனா ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி விசாரணைக்கு வருமாறு கலாநிதி மாறனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி ஜூலை 26ஆம் தேதி கலாநிதி மாறன் காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று தெரிவித்தனர். தற்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் கலாநிதி மாறன் இன்று நேரில் விசாரணைக்கு ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடு சென்றிருந்த கலாநிதி இன்று காலை வரை சென்னை திரும்பவில்லை என்று தெரிய வந்துள்ளது.
இதற்கிடையே கலாநிதி மாறன் கே நகரில் காவல் நிலையத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மாலை திடீரென்று சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்தது. பல இடங்களில் வெள்ளம் போல் மழைநீர் ஓடியது. காலை முதல் வெயில் சுட்டெரித்த வேளையில் மாலையில் ஏற்பட்ட இந்த வானிலை மாற்றம் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாலை 5 மணியிலிருந்து பெய்த பலத்த மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் போல் தண்ணீர் ஓடியது. சுமார் 3 மணி நேரம் பெய்த மழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வீரபாண்டி ஆறுமுகம் நடத்திய நில அபகரிப்பு விவகாரம், நீதிபதியிடம் 23 குடும்பத்தினர் ரகசிய வாக்குமூலம். பழனி கோவிலின் கருவறை முன்பு 2 தரப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல், பக்தர்கள் கடும் அதிர்ச்சி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.